ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வணக்கம். வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். இந்த வீடியோவில் வந்து நம்ம G20யோட நியூ டெல்லி லீடர்ஸ் டிக்ளரேஷன் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா G20 ரிலேட்டடாக ஒரு சீரீஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் தி வீடியோஸ் தான் இந்த பர்டிகுலர் நியூ டெல்லி லீடர்ஸ் டிக்ளரேஷன். ஸோ நியூ டெல்லியில் வந்து G20யோட சம்மட் நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ டேட் வந்து பார்த்திங்கன்னா 9 to 10 செப்டம்பர் 2023 வந்து இந்த பர்டிகுலர் சம்மட் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதில் மேஜராக என்னென்ன மாதிரிலாம் அவுட்கம்ஸ் வந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டெல்லி டிக்ளரேஷனில் வந்து இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் வார் ரிலேட்டடாக என்ன மாதிரி டிக்ளரேஷன் இருந்துச்சுன்னா, எல்லா ஸ்டேட்ஸுமே வந்துட்டு யூஎன் சார்ட்டரில் மென்ஷன் ஆகிருக்கக்கூடிய பர்பஸஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் படி ஆக்ட் பண்ணணும் ரிலேட்டட் டு வார் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வேறு ஒரு டெரிட்டோரியல் அக்விசிஷனோ இல்லை ஒரு டெரிட்டோரியல் ஆக்குபென்சியுமே வந்து மற்ற கண்ட்ரியோடைய டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் சாவரன்ட்டியை ப்ரீச் பண்ணுற மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் எனி ஸ்டேட்டையும் வந்து ப்ரீச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன்அட்மிசிபிள் அப்படிங்கிற மாதிரி G20யில் இந்த டிக்ளரேஷன் எடுத்திருக்காங்க ஆன் தி யுக்ரைன் வார். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு ஒன்று அரைஸ் ஆச்சுன்னா அதுக்கு பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் தான் வந்து வேணும். ஸோ அதுக்காக தான் வந்து டிப்ளமசி அண்ட் டயலாக் வந்து ரொம்பவே அவசியம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் நடந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் வார் மாதிரி நடந்ததுன்னா அதில் நிறைய டிஃப்ரெண்ட் வியூஸ் அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அட் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய சினாரியோவில் வந்து வார் வந்து உகந்தது அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதை வந்து ஆன் உக்ரைன் வார் இட் இஸ் இன் நியூ டெல்லி டிக்ளரேஷன் ஆஃப் G20. அடுத்து பார்த்திங்கன்னா ஆன் கிரெயின் ஃபுட் ஆர் எனர்ஜி செக்யூரிட்டி. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யா அண்ட் உக்ரைனுக்கு வந்துட்டு ஒரு அழைப்பு மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. எதுக்காகன்னா, ரஷ்யா அண்ட் உக்ரைன் தான் வந்து அதிகப்படியான வீட் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஓகேங்களா? அண்ட் அதர் எனர்ஜி சப்ளைஸும் கூட. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டு சப்ளைஸ் மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து கிடைக்கணும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்து சண்டை போடுங்கப்பா, இல்லைனா வந்து சீக்கிரம் வந்து பீஸ்ஃபுல் டாக்ஸ் ஏற்படுத்தி 2 பேர் சமாதானம் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரீஸ் ஆகட்டும் மற்ற குளோபல் லெவலில் சஸ்டெய்னிங் ஃபுட் அண்ட் எனர்ஜி செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். அதனால் எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையுமே வந்து மிலிட்ரி டிஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய வேர்ல்டு இன்ஃப்ளேஷனுங்கும் போது நிறையா ஃபுட் அண்ட் எனர்ஜி மார்க்கெட்டில் வந்துட்டு வாலட்டாலிட்டி வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுட் அண்ட் எனர்ஜி செக்யூரிட்டியை டிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆன் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காகவும் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்காகவும் நம்ம எல்லா வல்னரபிலிட்டிஸ்லேருந்தும் நம்மளுடைய ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஆக்சஸ் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2021 போது எக்ஸ்சேஞ்ச் ரேட் கமிட்மெண்ட் வந்து G20 ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் எல்லாமே வந்துட்டு பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய கரன்சி வேல்யூ மற்ற நாட்டில் இருக்க கரன்சி வேல்யூவும் வந்து கம்பேர் பண்ணுறதான அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறத நம்ம படிப்போம். ஸோ அதை வந்துட்டு ஒரு ரீஅஃபர்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் லெவலை தாண்டி இதுக்கு மேலே எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து மறுபடியும் ரீஅஃபர்ம் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்டோடைய ஹை லெவல் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் ரெகுலேஷன் சூப்பர்விஷன் அண்ட் ஓவர்சைட் ஆஃப் கிரிப்டோ அசெட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸை வந்து எல்லா கண்ட்ரீஸுமே வந்து என்டோர்ஸ் பண்ணணும், அட்லீஸ்ட் த மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் G20 அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இது வந்து ரிலேட்டட் டு கிரிப்டோ அசெட்ஸ். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக ஒரு ரோட் மேப்பை வந்து அக்டோபருக்குள்ளே மேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிவைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு அண்ட் ஃபேர் காம்படிஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டிஸ்டார்ட்டிங் ப்ராக்டிசஸை வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி. அதாவது நம்ம ரீசெண்டாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ்லேயுமே வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். கூகுள் வந்து ஒரு டாமினன்ஸ் பொசிஷன் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த கேஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ அதுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு பர்டிகுலர் கமிட்மெண்ட்டை வந்து ரெனியூ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல் பவரை வந்துட்டு நம்ம இன்னும் ஃபேஸ் டவுன் பண்ணணும், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரணும் கோலோடைய டிபெண்டன்சி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி லோ காஸ்ட் ஃபினான்சிங் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டு சப்போர்ட் தேர் ட்ரான்சிஷன் டு லோ கார்பன். அதாவது எந்த ஒரு கண்ட்ரி லோ கார்பன் டெக்னாலஜிஸை வந்துட்டு ஃபாஸ்டர் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி
எல்லா G20 மெம்பர்ஸும் வந்து என்ன அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை வந்து குளோபலாக நாங்கள் ட்ரிபிள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இன் லைன் வித் தி நேஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ் பை 2030. ஸோ 2030க்குள்ளே எல்லா G20 மெம்பர் கண்ட்ரீஸும் குளோபலாக இருக்கக்கூடிய அந்த ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை வந்து ட்ரிபிள் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சஸ்டைனபிள் ஃபினான்ஸ் ரிலேட்டடாகவும் இதில் பேசியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கார்பன் ப்ரைசிங் அண்ட் நான் ப்ரைசிங் மெக்கானிசம்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் டுவர்ட்ஸ் கார்பன் நியூட்ரலிட்டி அண்ட் நெட் ஜீரோ எல்லாத்தையுமே வந்து ரீஇட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் மீன்ஸ் கார்பன் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. ஸோ ஒரு எமிஷன் கண்ட்ரி இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து நான் எமிஷன் கண்ட்ரிலேருந்து சர்டிஃபிகேட்ஸை வாங்கி ட்ரேட் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பன் மார்க்கெட் கான்செப்ட். இதை வந்து ப்ரைஸிங்கும் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி வந்து நிறையா என்வரன்மெண்டல் சம்மிட்ஸ்லையுமே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதை வந்து G20யில் ரீஇட்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் நம்ம நிறைய கிளைமேட் கோல்ஸ் வந்து வச்சுருந்தோம். அதாவது 1.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் உலகம் வந்து வார்ம் ஆகணும். ப்ரீச்சிங் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 2 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரிலாம் சில லிமிட்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் வந்து வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நடக்கணும். ஸோ அந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கிளைமேட் கோல்ஸ்க்கு அலைன்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி $5.8 to $5.9 trillion வந்து ப்ரீ-2030க்குள்ளே வந்து தேவைப்படுது ஃபார் தி டெவலப்பிங் கண்ட்ரிஸ். எதுக்காக அப்படின்னா அவங்களோட எமிஷன் டார்கெட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. இப்போ ரினியூவபிள் எனர்ஜியை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான டெக்னாலஜியெல்லாம் வேணும் இல்லையா. ஸோ அந்த டெக்னாலஜியை ஃபோஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன வேணும், காசு வேணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஒரு டிபெண்டன்சி வந்து வேணும் ஃப்ரம் தி டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி G20 பார்ட்டிஸை தாங்களாகவே ஒரு நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைடு கோல் ஆஃப் கிளைமேட் ஃபினான்ஸ் 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ கிளைமேட் ஃபினான்ஸ்க்கு ரிலேட்டடாக எந்த அளவுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இந்த கேஸ் ஆஃப் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃப்ளோர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா $100 billion per year. ஓகேங்களா. ஸோ குளோபல் கான்ட்ரிபியூஷன் டு கிளைமேட் ஃபினான்ஸ் அதை வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து ஆன் கிளைமேட் சேஞ்ச் வித் ரிகார்ட் டு நியூ டெல்லி டிக்ளரேஷன் ஆன் G20. அடுத்து பார்த்திங்கன்னா ஆன் குளோபல் டெப்ட் வல்னரபிலிட்டிஸ். இந்த பர்டிகுலர் டெப்ட் வல்னரபிலிட்டிஸ் ரிலேட்டட் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸுமே ரெசிலியன்ட் க்ரோத் வந்து நம்மளுக்கு மெயினாக வேணும். அதாவது மறுபடியும் ஃபினான்ஷியலாக எந்த ஒரு கண்ட்ரி சரிஞ்சு விழுந்தாலுமே மறுபடியும் திருப்பி எழுந்திருக்கிறதுக்கு உண்டான தெம்பு வந்து இருக்கணும். ஸோ அப்போ ஃபினான்ஷியலாக செக்யூர்டாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட டெப்டெல்லாம் எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, அந்த டெப்டை வந்து நம்மளை மறுபடியும் படுக்க வச்சிடக்கூடாது. ஸோ நம்ம மீண்டு எழுதுறதுக்காக அதுக்குண்டான எல்லா ரிசோர்ஸஸும் ஃபினான்ஷியலாக நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது நிறைய டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்விஃப்ட் கன்க்ளூஷன் ஆஃப் த டெப்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் எத்தியோப்பியா. ஸோ எத்தியோப்பியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான டெப்ட் ரிட்டனாக இருக்குது. ஸோ அதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ எத்தியோப்பியா இஸ் அ கண்ட்ரி இன் ஆஃப்ரிக்கா. ஸோ ஆஃப்ரிக்கன் யூனியனில் வந்து அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸே வந்து பார்த்திங்கன்னா அடிஸ் அபாபா அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த அடிஸ் அபாபா எதோடைய கேபிட்டல் அப்படின்னு பார்த்திங்கன்னா எத்தியோப்பியாவோட கேபிட்டல் தான். ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து ஒரு டெப்ட் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்கோம். ஸோ ஹெல்த் ரிலேட்டடாக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ஹெல்த் ஆர்கிடெக்சரை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஹெல்த் சிஸ்டம்ஸையும் எப்படி வந்து ரெசிலியன்ட் ஆக்டிவிட்டி பில்ட் பண்ணணும், அதே மாதிரி கிளைமேட் ரெசிலியன்ட் அண்ட் லோ கார்பன் ஹெல்த் சிஸ்டம்ஸ் இன் கொலாபரேஷன் வித் மல்டிலேட்ரல் பேங்க்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஹெல்த் சிஸ்டம்ஸை வந்து எந்த மாதிரிலாம் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இதில் வந்து யோசித்து அதுக்கேற்ற மாதிரி கொலாபரேஷன் வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டெல்லி டிக்ளரேஷனுடைய அவுட்கம்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ இதோடு முடியுது. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுனாலும் கமெண்ட்ஸ் இருந்ததுனாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.